ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய இந்த நெற்றி பொட்டை தொட்ட உன்னுடைய ஆசைகளை எப்படி நிறைவேற்றாமல் விட்டு வைப்பேன்? இந்த வராகி அம்மாவின் நெற்றி பொட்டானது எவ்வளவு சக்தி வாய்ந்தது, எவ்வளவு பலம் வாய்ந்தது, எவ்வளவு அற்புதங்களை அடக்கி கொண்டு இருக்கிறது என்பதை எல்லா விதத்திலும் உனக்கு உணர வைப்பதற்காக தான் இந்த நெற்றி பொட்டை தொடச் சொன்னேன் என் செல்லமே. என்னுடைய நெற்றி குங்குமம் என்பது உன் வாழ்க்கைக்கான வெற்றி குங்குமம் என்பதை புரிந்து கொள். நீண்ட நாட்களாகவே நீ ஒரு விஷயத்திற்காக ஆசைப்பட்டு மனதை அலைப்பாய்த்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நினைத்தது எதுவும் நடக்காமல், கேட்டது எதுவும் கிடைக்காமல் உன் வாழ்நாள் முழுவதுமே எதிர்பார்ப்புகளாகவும் ஏமாற்றங்களாகவும் மட்டுமே இருந்துவிட்டதல்லவா? இப்பொழுது கவலைப்படாதே. உன்னுடைய அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி இனி உன்னுடைய விருப்பங்களும் தேவைகளும் எல்லாமே உடனே அரங்கேறும்படி உன் வாழ்க்கையிலேயே நான் வெற்றியை கொடுக்கப் போகிறேன். நீ கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றி நினைவு கூற முடியும். ஆனால் இந்த நிகழ்காலத்தை மட்டும்தானே ஒவ்வொரு விஷயத்திலும் ரசித்து அனுபவித்து உணர முடியும். கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களில் எத்தனையோ தவறுகளை நீ அறிந்தும் அறியாமலும் செய்திருக்கலாம். எத்தனையோ சந்தோஷ நிகழ்வுகளும் ஒரு சில வேதனை தரக்கூடிய நிகழ்வுகளும் கூட நடந்திருக்கலாம். அத்தனையையும் நினைவு கூர்வதென்பது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த நிகழ்காலத்தை நீ ரசித்து அனுபவித்து ஒவ்வொரு நிமிடத்தையும் வாழ ஆரம்பித்தால் உன் வருங்காலமானது நீ விரும்பும்படி அமைந்துவிடும் அல்லவா? எல்லாவற்றையும் யோசித்து புரிந்துகொள். உன் வாழ்நாளில் ஒரு நிமிடம் கூட வீணாக போகக்கூடாது என் செல்லமே. அத்தனையும் உன் விருப்பப்படி நிறைவேற்றி கொடுத்து உன் வாழ்நாள் ஆசைகளையும் எதிர்பார்ப்பையும் உன் வாழ்க்கையில் இப்பொழுதே நான் நிறைவேற்றி தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என சொல்வதற்காக தான் இந்த நெற்றி பொட்டையே தொட சொன்னேன். சாதாரணமாக நினைத்து விடாதே. வெற்றிக்கும் தோல்விக்கும் மிகச் சிறிய அளவு வித்தியாசம்தான் இருக்கிறது. கடமையை சரியாக செய்தால், பொறுப்புணர்வோடு ஈடுபாடோடு நீ செய்தால் அதில் உனக்கு வெற்றி சுலபமாக கிடைத்துவிடும். ஆனால் கடமைக்கு செய்ய வேண்டுமே என வருத்தப்பட்டு சோம்பல் பட்டு மிகவும் வருந்தி செய்தால் தோல்விதானே கிடைக்கும். கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி என்பதை ஒருபோதும் மறவாதே. எந்த செயலில் ஈடுபட்டாலும், எந்த விஷயம் நடக்க வேண்டும் என நினைத்தாலும் அதில் முழு ஈடுபாட்டோடு உன்னுடைய முழு முயற்சியையும் கொடுத்து செய்யப்பார். அப்புறம் பார்த்து கொள்ளலாம், நாளை செய்து கொள்ளலாம் என எந்த விஷயத்திற்கும் நேரங்காலத்தை தள்ளி போடாதே என் தங்கமே. அப்படி நீ எவ்வளவோ முயற்சி செய்தும், கடும் உழைப்பை கொடுத்தும், எவ்வளவோ செலவழித்தும் கூட உனக்கான விஷயங்கள் நடக்காமல் தோல்வியே உன்னை துரத்துகிறது என்றாலும் நீ தயக்கம் கொள்ளாதே, சோர்ந்து போகாதே. வெற்றியை நோக்கி ஓடு. தோல்வி உன்னை துரத்தும் போது நீ வெற்றியை நோக்கி வேகமாக ஓடினால் அது சிங்கத்தின் இரையிலிருந்து தப்பிப்பதற்காக ஓடக்கூடிய மான் போலதான். உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மான் எவ்வளவு வேகமாக ஓடுமோ அதே போல தோல்வியிலிருந்து தப்பிப்பதற்காக நீ வெற்றியை நோக்கி வேகமாக போக வேண்டும். அப்படி நீ உனக்கான முயற்சிகளையும் உனக்கான கடும் உழைப்பையும் செய்தாலே இந்த வராகி அம்மா உன் முயற்சிக்கான பலனை நிச்சயம் வெற்றியாகவே கொடுப்பேன். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே. ஆனால் இங்கு பல பேருக்கு பல விஷயங்கள் சரியாக நடக்கவில்லை என வருந்தி வேதனைப்பட்டு சோர்ந்து போயே காலத்தை வீணாக்கி விடாகிறார்கள். வாழ்க்கையின் ஆகச் சிறந்த பொக்கிஷம் என்ன தெரியுமா? சரியான நேரத்தில் கிடைக்கும் ஆறுதலும் ஆறுதலும் தான். ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும் போது எல்லாருக்கும் சில நேரங்களில் தவறி போகும், தள்ளி போகும், தாமதமாகும். சில நேரங்களில் தட்டி கூட போய்விடும். ஆனால் அப்போதே மனம் சோர்ந்து விட போயிடக்கூடாது. எந்த காரியத்தில் ஈடுபட்டோமோ, எந்த விஷயம் சரியாக நடக்கவில்லையோ அதில் வேறு ஏதாவது மாறுதலை உண்டாக்க வேண்டும் என யோசிப்பதில் மாற்றத்தையும் செயல் திறமையில் மாற்றத்தையும் கொண்டு வர வேண்டும். அப்போதே உன்னுடைய கவலை நிறைந்த மனதிற்கு ஆறுதலாய் உன் அம்மா நான் இருப்பேன் என்பதை மட்டும் மறவாதே என் செல்லமே. அப்படிதான் இப்பொழுது கவலையோடும் வருத்தத்தோடும் வேதனையோடும் இருக்கும் உன் மனதிற்கு ஆறுதலையும் கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா நான் வந்துள்ளேன். நீ செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உனக்கு சுலபமாக முடிந்து விடாது. ஆனால் இடைவிடாத முயற்சியோடு நீ செய்யும் போது அது நிச்சயமாக உனக்கு சாத்தியமாகும். நீ நினைத்ததெல்லாம் உடனே உனக்கு வெற்றியை கொடுத்து விடுமா என்ன?
இந்த உலகில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். எல்லார் ஆசைப்படுவதும் உடனே நடந்து விட்டால், அவர்களுக்கு தேவையானது உடனே கிடைத்து விட்டால், அடுத்து இறைவன் ஒருவன் இருக்கிறான், தெய்வம் என ஒன்று இருக்கிறது, பாவ புண்ணியம் என ஒன்று இருக்கிறது என்பதை மறந்து அவரவர்கள் இஷ்டத்திற்கு அவர்கள் நினைத்ததையெல்லாம் நடத்தி கொண்டு ஆட்டம் போடுவார்கள் அல்லவா? அதனால்தான் எல்லா விஷயங்களையும் உணர்த்த வேண்டும், வாழ்க்கையில் இன்பத்தையும் துன்பத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என இதெல்லாம் சோதனைகளாக கொடுக்கப்படுகிறது. அதனை நீ வேதனை என நினைத்தாலும் சரி, தோல்வி என நினைத்தாலும் சரி, உன் மன நிம்மதியை குலைப்பதற்காக நான் எதையும் செய்யவில்லை. கொஞ்சம் நம்பிக்கையோடு காத்திரு, உனக்கான விஷயங்களை நான் நிச்சயம் முடித்து கொடுப்பேன். நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். இழப்பதின் வலி வேதனை கொடுமையானதுதான். ஆனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே என் செல்லமே. ஏனெனில் வாழ்க்கை என்பது மிக பெரியது. அதில் பல விஷயங்களும் பிரச்சனைகளும் பெரியதாக தான் இருக்கும். நீ தன்னம்பிக்கையோடு இருந்தால் அத்தனை விஷயங்களையும் உனக்கு சுலபமாய் முடித்து விடலாம் என் செல்லமே. நீ இப்போது எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பது இந்த வராகி அம்மாவிற்கு தெரிந்ததால் தான், கவலைப்படாதே, உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று சொல்லி என் ஆசீர்வாதத்தையும் உனக்கு அருளுவதற்காக இந்த நெற்றி பொட்டை தொடச் சொன்னேன். தூங்கி எழுந்திருப்பதற்காக தானே உறக்கம் கொள்கிறாய்? நீ ஜெயித்து வெற்றி வாகை சூடுவதற்காக தான் தோல்வியும் அடைகிறாய் என்பதை மறவாதே. கீழே விழுவதெல்லாம் மீண்டும் எழுந்து நிற்கத்தான் என்பதை மறந்துவிடாதே என் செல்லமே. அதே போலதான் வாழ்க்கையும் நீ வாழ்வதற்காக தான் உன் கைகளில் நான் கொடுத்திருக்கிறேன். விழிப்பதற்கே உறக்கம், வெல்வதற்கே தோல்வி, எழுவதற்கே வீழ்ச்சி, வாழ்வதற்கே வாழ்க்கை என்பதை உன் வாழ்நாளில் ஒரு நொடி கூட மறவாதே. எல்லாமே எதிர்மறையாக நடந்தாலும் அத்தனையும் நேர்மறையாக மாற்றக்கூடிய சக்தியாக இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன். நீ எந்த அளவு வெற்றிகரமாய் இருக்கிறாய் என்பது உன்னுடைய உடலையும் மனதையும் சார்ந்த விஷயங்கள்தான். உன் உடலை நன்றாக தெம்போடும் தைரியத்தோடும் மனதை புத்துணர்ச்சியோடும் நல்ல எண்ணங்களோடும் வைத்து கொண்டால் நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே மிகப்பெரிய வெற்றியை சுலபமாய் சாதித்து விடுவாய் என் செல்லமே. காரணமில்லாமல் உன் வாழ்வில் நான் எதையும் நடத்துவதில்லை. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனைகள் என யோசிக்கிறாயா? வெறும் காரணத்தையே சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என் செல்லமே. எது நடந்தாலும் அதை கடந்து வருவதற்கான வழிகளை யோசி. உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது எனது பொறுப்பு. மனிதன் சில சமயங்களில் மனம் நொந்து போய் விஷம் சாப்பிட்டு சாகலாம் என நினைத்து பிழைத்து கொள்கிறான். ஆனால் ஒரு சில மனிதர்கள் எப்படியாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டு உயிர் வாழலாம் என நினைத்து எத்தனையோ பேரை தேடி போயும் கூட ஆரோக்கிய குறைபாட்டால் இறந்து போகிறார்கள். இறப்பதற்கு விஷம் குடிப்பவன் பிழைக்கிறான், வாழ்வதற்கு மருந்து சாப்பிடுபவன் இறந்து போகிறான். எதுவுமே உன் கையில் இல்லை என்பதை இப்போதாவது புரிந்து கொள்கிறாயா? நம்பிக்கையோடு எல்லா காரியங்களையும் தைரியமாய் செய். உனக்கான நம்பிக்கையை வெற்றியாய் மாற்ற வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும்.